பிக் பாஸ் நிகழ்ச்சியில உங்களையும் பங்கேற்க சொல்லி அழைப்பு விடுத்ததாகவும் நீங்க தான் வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். என்ன காரணம் சார்? அதாவது பிக் பாஸ்ல அவங்க அழைச்சி நீங்க இதுல கலந்துக்கணும் அப்படின்னு அவர்கள் சொன்ன போது நான் அதை பத்தின செய்தி எல்லாம் கேட்டேன். அவங்கள்ட்ட நேரடியா தான் நான் போனேன். அவங்களுடைய தொலைக்காட்சிக்கு ரொம்ப மரியாதையா நடத்தினாங்க. அவங்க நீங்க உங்களுடைய போராட்டங்கள், உங்களுடைய படைப்புகள் இதெல்லாம் நாங்க உள்வாங்கி தான் உங்களை அழைக்கிறோம். நான் கேட்டேன், நான் ஏற்கனவே எத்தனையோ முறை விஜய் டிவிக்கு எதிராக நின்று இருக்கேன். நான் தான் கேட்டேன், நீங்க என்ன எப்படி கூப்பிட்டீங்க, நான் உங்களுக்கு எதிராக நிக்கிறவன்னு ஒரு பிம்பம் இருக்குது அப்படின்னப்ப அவங்க சிரிச்சுட்டே சொன்னாங்க, நீங்க நியாயமா நீங்க உங்களுடைய கோரிக்கை வச்சீங்க, நாங்க அது சரின்னு பண்றதுனால நாங்க செஞ்சோம், இப்பவும் நாங்க உங்களை மதிச்சு தான் கூப்பிடுறோம், இதுல கலந்துக்கணும்னாங்க. நான் சொன்னேன், அதனுடைய விதிமுறைகள்லாம் கேட்டேன். அப்ப அவங்க 100 நாட்கள் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இதுக்கு சிறைய மேலு, நாங்க ஏதோ கத்திப்பாரா மாதிரி இல்ல ஏதோ ஒண்ணு ஜல்லிக்கட்டு போல ஏதோ ஒண்ணு போராடி மக்களுக்கான போராட்டத்துல கைதாகி சிறைக்கு போனா கூட அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனநிலை எங்களுக்கு கொடுக்கும். நீங்க இதுக்கு 100 நாளுங்கிறது என்னால முடியாது அப்படின்னு சொன்னேன். அவங்க உண்மையிலேயே ஒரு பெரிய தொகை, நினைச்சு பார்க்க முடியாத ஒரு தொகை கொடுக்கறதுக்கான ஒரு நிலையில அவங்க இருந்தாங்க. நான் சொன்னேன், நான் வறுமையில தான் இருக்கேன், ஆனா எனக்கு எதுவுமே இல்லைனாலும் கூட, சொல்ல போனா என் குடும்பம் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டாலும் கூட என்னால போராடி சிறை செல்ல முடியுமோ ஒழிய எவ்வளவு பெரிய தொகை கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு நான் ஒரு 100 நாள் ஒரு இடத்துல என்னால அடங்க முடியாது, அடக்கவும் முடியாது. தவிரவும் அவங்க சொன்னாங்க, உங்களுடைய கொள்கைகள், உங்களுடைய தமிழர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய போராட்டங்கள், ஈழ பிரச்சனை, இப்படி எல்லாத்தையும் நீங்க அங்க பேசலாம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எல்லாத்தையும் பேசுற இடத்துலதான் பேச முடியும், அங்க பேசுற ஒரு மனநிலையோ சூழலோ எனக்கு இல்லை. காசு வாங்கிட்டு என் இனத்துக்கான போராட்ட அந்த கோட்பாடுகளை, அந்த புரட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் என்னால அங்க செய்ய முடியாது, அதனால மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அன்போட அவங்கள்ட்ட நான் விடைபெற்று வந்துட்டேன். அதான் நடந்தது. அவங்களும் அவங்க சொன்னது என்னன்னா, ஆல்டர்னேட்டிவா இல்லாதவங்களை பாக்குறோம் அப்படின்னாங்க. ஆல்டர்னேட்டிவ் கிடைப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆல்டர்னேட்டிவோட தான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. என்ன, அந்த ஒரு கலாச்சார சீரழிவு இல்லாத அந்த ப்ரோக்ராம் நடந்து அது விஜய் டிவிக்கும் ஒரு நல்ல பேரை ஏற்படுத்தணும்னு நான் இதன் மூலமா கேட்டுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா தலை நிமிர்ற தமிழினம் மறுபடியும் உலக அரங்கில எல்லாருடைய பார்வையிலையும் அது சின்ன ஒரு சர்க்கிள் கூட வந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது அவங்க செய்வாங்கன்னு நான் நம்புறேன். ஒருவேளை நான் அங்க போயிருந்தா இதுவரைக்கும் நான் சம்பாதிச்சிருந்த பேரெல்லாம் நிச்சயமா சரிஞ்சிருக்கும். காரணம், பணம் கொடுத்தா இவன் எதுக்கும் தயாரானவன் அப்படிங்கிற ஒரு அவப்பெயரை நான் எடுக்க வேண்டியது இருந்திருக்கும். அதனால ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக அது நடக்கட்டும், ஆனா அதுக்கு நான் தகுதியற்றவனாக தான் நான் உணர்றேன்.